இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த வட சென்னையில அண்ணன் கிட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். தலைவருடைய மைண்ட் எப்படின்னா, பேசும்போது ஒன்று சொல்லுவார். எப்பயாச்சும் கேட்போம், அண்ணா நீங்களாம் தொகுதின்னா எங்கன்னா நிற்பீங்க அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் சொல்லுவார், எங்க வறுமை அதிகமா இருக்கோ, எங்க ஏழ்மை அதிகமா இருக்கோ, எங்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையோ, எங்க பெண்கள் படிக்க முடியலையோ, எந்த இடத்துல சேரிகள் அதிகமா இருக்கோ, எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமா இருக்கோ, எந்த இடத்தில் வளர்ச்சி இல்லையோ, அந்த இடத்துல நான் உறுப்பினராகி அந்த இடத்தை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாத்தணும்னு சொல்லுவார். அப்ப இந்த சென்னையில அதிகமான வறுமை வட சென்னையில இருக்கு. ஏன் இருக்கு? சென்னைனாலே வட சென்னையில ரவுடிசம் யாரால உருவாக்கப்பட்டது? திமுகனால தன்னுடைய தேர்தல் வேலைகளுக்காக அந்த உருவாக்கினார்கள். ஆனால் நம்மளுடைய தலைவர் வளர்ச்சியை மட்டும்தான் நீங்க உருவாக்குவார். அப்ப நான் ஒரே ஒரு அண்ணன் கிட்ட சொல்றேன், அடுத்தது அண்ணன் தான் பேச போறாரு. நான் தீர்மானம் நிறைவேற்றலாம், அவர் இந்த தீர்மானத்தை வழிமொழிவார் நினைக்கிறேன். உங்க முன்னாடி சிவா அண்ணன் முன்னாடியும் நான் கேட்டுக்கிறேன். சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா போடும்போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அதே மாதிரி நான் இன்னும் பேசி முடிக்கலையே. அதே மாதிரி நம்ம அண்ணன் நம்ம தலைவர் கொளத்தூர் தொகுதியிலே நிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆர்கே நகர்ல நிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி வட சென்னையில எனக்கு தெரியும் அவர் மைண்ட் வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த 50-60 வருஷமா இந்த வட சென்னையை ஒதுக்கி 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 இந்த திமுக செய்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். இந்த வறுமையை தூக்கி எறியறதுக்கு ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். பெண்கள் எல்லாரும் படிக்க வைக்கணும், நம்ம தலைவர் இங்க வந்தாகணும். அப்ப அவர் வருகைக்கு நம்ம காத்திருப்போம். அவருடைய மனசு, நான் திருப்பியும் சொல்றேன், முதல்ல இங்கதான் இருக்கு. தமிழ்நாடு முழுசும் இருக்கு. தமிழ்நாடு முழுசும் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் 234 தொகுதிகளும் வேட்பாளர் யாருன்னா நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். யாரு கேண்டிடேட்டா போட்டாலும் சரி, யார் கேண்டிடேட்டா போட்டாலும் சரி, நம்மளுடைய தலைவர் தான் வேட்பாளர். ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் என்னது? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிறைய பேர் நமக்குள்ள ஒவ்வொரு கட்சியிலும் போட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த போட்டி எந்த சண்டையும் ஒரு சின்ன இடத்துல கூட வந்ததில்லை. அதான் தமிழக வெற்றி கழகம். அதுதான் தலைவர் உருவாக்கின கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. தலைவர் யார சொல்றாரோ எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் எம்எல்ஏ உருவாக்குறது ஒரு பவர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுவது யாருக்காக? அவரை முதலமைச்சராக ஆக்குவதற்காக. அப்ப நமக்கு அந்த தியாகத்தை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இந்த தொகுதியில் ஒரு தீர்மானத்தை சகோதரர் அவர்கள் போட்டாரு. அந்த தீர்மானத்தை நாங்கள் எல்லோரும் மனதார அந்த மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விருப்பத்தை
தலைவர் அவர்களிடம் சொல்லப்படும்.